நீங்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். அதாச்சு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ணுவோம். ஸோ அந்த சாட் பேஜை நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் கூட சாட் பண்ணுறீங்களோ அந்த சாட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. இப்போது உங்களுக்கு இந்த சாட் தீமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட் செட்டிங்கில் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான தீம் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அந்த தீமை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே தேர்டாக ஒரு தீம் இருக்குது, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட தீம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை சார்ட் பேஜுக்கு வேணாலும் செட் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் செட் பண்ணீங்கன்னா ஒரு சார்ட் பேஜில் மட்டும் தான் இருக்கும். வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று செட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.